ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிடென்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது ரெண்டு பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக ஹீலிங் வேணும், பாசிட்டிவாக இருக்கணும், பீஸாக இருக்கணும், டிப்ரெஷனாக இருக்கேன், அதுலேருந்து வெளியே வரணும், பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், பீஸாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைன் ஆஃப் கப்ஸ், ஷேரிட், ஃபோர் ஆஃப் சோர்ஸ், Hermit, King of Swords, Knight of Cups, Page of Swords, Seven of Cups, Five of Cups, Five of Pentacles, Knight of Wands, Three of Swords. Okay. So, bottom of the deck, Ace of Cups. Okay. New vision. Okay. Completion. Okay. Outsider. Okay. Stress. Okay. Moment to moment. Patience. Harmony. Okay. Aloneness. Okay. Thank you. ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்நேகம் உண்டா? ஓகே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசிடென்ட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபாஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டு ஒரு அவൈലബിളാக இருந்துட்டு கேரிங்காக இருந்துட்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா பக்க ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாமல் பயங்கர ரூடான ஒரு பர்சன். பட் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய டைமில் பயங்கர அட்ராக்டிவாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டான ஒரு முகத்தை காட்டியிருக்கலாம், உங்ககிட்ட சாஃப்டாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம்.
ஓகே. ஸோ இத கண்டு நீங்க அட்ராக்ட் ஆயிருப்பீங்க. நீங்க அடிக்ட் ஆயிருப்பீங்க. நீங்க அட்டாச்மெண்ட் ஆயிருப்பீங்க. தென் இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்க ஒரு கமிட்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத் கோயினா போயிட்டு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் கிட்ட சரி ஓகே எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு கேட்கக்கூடிய டைம்ல இந்த ஒரு பர்சனோட இன்னொரு முகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ அதுவரைக்கும் அவைலபிளா அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு அவைலபிளா இருந்திருப்பாங்க. நீங்க கொடுத்த ஸ்நேகம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கும். ஓகே. நீங்க ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடிய டைம்ல இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருக்கும். சேஞ்ச் மீன்ஸ் என்ன சொல்றது? உங்களுக்கு அவைலபிளா இல்லாம இருந்திருப்பாங்க. நீங்க கால் பண்ண எடுத்துருக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்தும் போய் இருந்திருக்கலாம். இந்த பர்சன் கிட்ட நீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்கலைங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் கோயினா இருந்திருக்கும். இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட அந்த ஸ்நேகமாக இருந்திருப்பாங்க, பாசமாக இருந்திருப்பாங்க. எல்லாம் ஓகேயா இருந்திருக்கும். ஓகே. நீங்கள் ஸ்டெபிலிட்டி தான், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தான், எனக்கு ஒரு கிளாரிட்டி தான் அப்படின்னு கேட்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனோட ஒரிஜினல் முகத்தை பார்த்துருப்பீங்க. ஓகே. ஷோவராக பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் வந்து 2 பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே என்ன சொல்கிறது அடிக்கடி ஃபைட்டு வந்திருக்கலாம். என்ன சொல்லுது உங்கள் 2 பேருக்கூடைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மாறி மாறி சண்டை போடுறது, ஈகோ பிடிச்சிட்டு இந்த ஒரு பர்சனோட அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஒரிஜினல் ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் மனசுலாம் இருக்கும். பக்கா ப்ராக்டிக்கலாக பர்சன், பயங்கர ரூடான ஒரு பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கு போக போக கரெக்டாக மனசுலாம் இருக்கும். ஓகே. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி கேட்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனாக என்ன சொல்கிறது அது வரைக்கும் உங்ககிட்ட பாசமாக இருந்தவங்க, அது வரைக்கும் உங்ககிட்ட ஸ்நேகமாக இருந்தவங்க ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களை கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, உங்கள் மேலேயே பழி தூக்கி போடுறது, மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணி என்ன சொல்கிறது எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு இந்த ஒரு பர்சன் வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஓடுறது, இல்லைன்னா ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், பயங்கர பிரில்லியனான ஒரு பர்சன், பயங்கர என்ன சொல்கிறது பயங்கர ரூடான ஒரு பர்சன் நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. ஈகோ, ஆட்டிடியூட் எல்லாமே ஒன்று இந்த ஒரு பர்சன்கிட்ட. ஓகே. அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் தெரியாட்டாலும் போக போக இந்த ஒரு பர்சன் உண்மையான ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. ஓகே. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடி கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன். ஓகே. ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ, ஒரு ஸ்டெபிலிட்டியோ, ஒரு கிளாரிட்டியோ கொடுக்காத இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் இவருக்கு தெரியும். ஓகே. இதை விட நமக்கு பெட்டராக வரும், இதை விட நமக்கு பெட்டராக எதிர்பார்க்கலாம். ஓகே. இல்லைங்க இப்போ மேரேஜ் ஆன ஒரு என்ன இப்போ நீ மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய அலைன்ஸ் வந்துட்டுருக்கலாம். இவர் என்ன சொல்கிறது இவங்க பக்க ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஓகே. இவங்க ஒரு ஆளுக்கு லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்கன்னா அது ஒரு கிளாரிட்டிக்காக, ஒரு கமிட்மெண்ட்டுக்காக கிடையாது. ஒரு டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கலாம். அந்த ஒரு எனர்ஜிக்காக மேபி என்ட்ரு ஆகிருக்கலாம். பட் மேட்ரு என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. பட் போக போக மனசில் இருக்கலாம். போக போக இது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். எஸ், இந்த ஒரு பர்சனுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸில் நம்மளும் ஒன்று. அது உங்களுக்கு போக போக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இதுக்கு மேலே அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு பர்சன் நம்ம ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், இல்லை நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கோட்டு என்ன சொல்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சண்டை போட்டுட்டு உங்களை பிளாக் பண்ணி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னொரு பர்சன். ஓகே. இதில் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. மேபி ஃபேமிலியாக இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி பல ஆஃபரையும் பல ஆப்ஷன்ஸையும் கொண்டு காட்டிகிட்டே இருக்கலாம். இல்லை ஒன்றை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்கலாம். மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் இவங்களோட ஒய்ஃப் இங்கே தேர்ட் பார்ட்டி நமக்கு வரும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே.
கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிட்டு மேபி ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், செப்பரேஷன் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு கார்டு நமக்கு வரவே இல்லை. ஒரு கார்டு கூட இவர் ஹாப்பியாக இருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு கார்டு வர. கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி கிடையவே கிடையாது. பட் பயங்கர ஈகோ உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு செப்பரேஷன் ஆன பிறகு இவங்க உங்களை கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஈகோ பயங்கர, என்ன சொல்கிறது, பயங்கர ஈகோ 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 யூகோவாலேயே வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர். இவர் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஈகோ. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் ஹாப்பியாக கிட்ட ஹாப்பி ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உள்ளதுனால தான் இவர் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது, ஒரு மைண்டு கொடுக்காதது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம், என்கிட்ட சண்டை போட்டுட்டு எல்லா பழியந்துக்கும் உங்கள் மேலே போட்டு ஒரு சைலண்ட் எல்லா பழியந்துக்கும் உங்கள் மேலே போட்டுட்டு அவங்களுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, எனக்கு இதுக்கும் கண்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸுக்கு ஒரு குறை இல்லாத ஒரு பர்சன் ஆப்ஷன்ஸ் உண்டு. எனக்கு இது இந்த கண்டிஷனில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சனோட நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் அன்பாக இருந்திருப்பாங்க, கேரிங்காக இருந்திருப்பாங்க. போக போக இந்த ஒரு பர்சன் உண்மையான கேரக்டர் தெரிஞ்சிருக்கும், பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், செல்ஃபிஷான ஒரு பர்சன். இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷனலாக கிடையாது, நம்மதே இவங்களை நம்பி ஏமாந்துட்டு உங்களுக்கு போக போக ஃபீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் இந்த உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ண தோணலையாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இந்த நம்ம நினைக்கக்கூடிய கேரக்டர் இவங்க கிடையாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு லவ்வையும் ஒரு கேரிங்கையும் இந்த ஒரு பர்சன்கிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு லவ்வை தான் எதிர்பார்த்தோம். பட் இந்த ஒரு பர்சன் நம்மக்கிட்ட எதிர்பார்த்தது வந்து லவ் கிடையாது. ஓகே, இவங்க ஒரு பக்கா ப்ராக்டிக்கல் ஒரு போஸ்ட். இவங்க தேவைக்காக நம்மக்கிட்ட பழகியிருக்காங்க. தேவையில்லாமல் அந்த ஒரு போஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகலை. நமக்கு ஒரு நம்மளோட ஸ்நேகம் உண்மையாக இருந்தாச்சுன்னா இவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஒரு பர்சன் பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன். இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸோ எமோஷனோ லவ்வோ ஒன்றும் தேவையில்லை. இந்த ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை மட்டும் தான் இவங்க வந்து ஏற்றுப்பாங்க. இன்னொரு பர்சன் இனிமேல் என் லைஃப்பில் நான் எப்படி நம்புறது, இவங்களை நம்பி நாளைக்கு வேறு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் நின்றுட்டு ஒரு ட்ரஸ்ட் விஷயம் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் ஆகிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஒரு பர்சன் தான். ஏன்னா அது உங்களுக்கு போக போக ஃபீல் ஆகிட்டு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா இருக்கும். போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர், ஆட்டிடியூடு, ஈகோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு பயமே வந்திருக்கும். இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்க்கும்போது இவங்களால எப்படி நம்புறது, இவங்களை எப்படி லைஃப்பில் அவங்க கொண்டு போகிறது. ஓகே, இவங்களை மாதிரி என்ன லைஃப்பில் இது வரைக்கும் நான் யாரும் ஏமாத்துறது கிடையாது. இதே மாதிரி நான் யார்கிட்ட ஏமாத்துறதும் கிடையாது. இதுக்கு மேலே அந்த ஒரு பர்சனை எப்படி நம்புறது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஜென்ரல் ரீடிங் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும். உங்களுக்கு இனிமேல் இந்த ஒரு பர்சன் நம்ப மாட்டேன், எனக்கு லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் வேண்டவே வேண்டாம், இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் என்னை கஷ்டப்படுத்துறது போது, இனிமேல் இவங்களை நம்பி என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துருண்டு. இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர், கேரக்டர், ஆட்டிடியூட், ஈகோ இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறீங்க, ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துடும். இந்த லைஃப்பில் இனிமேல் என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் வேண்டாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுன்னா, கோவத்தில் நீங்களும் இந்த ஒரு பர்சன் பிளாக் பண்ணிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகே, அவங்களுக்கான எனர்ஜி தான். நீங்கள் ஒரு ஆக்சுவலி உங்களுக்கு பவுண்டரிஸ் செட் பண்ண தெரியாதான் இருக்கும். உங்களுக்கு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இந்த பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நடக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதான் இருக்கும். பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்து நீங்களும் நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் வந்து பிளாக்ல போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனை கான்டாக்ட் பண்ண போகலை, சேசிங் பண்ண போகலை, பயங்கரமாக செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க. அவங்களுக்கான எனர்ஜி இந்த ஒரு பர்சனை சேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கான எனர்ஜி. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க,
அவங்களுக்கான ஒரு எனர்ஜி கிடையவே கிடையாது. கரண்ட் சிச்சுவேஷன் நீங்கள் ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கரண்ட் சிச்சுவேஷன் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்ருக்கவங்களுக்கு ஒரு எனர்ஜி தான் இந்த வீடியோ. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரெசிடென்ட் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ ஆளுக்கு உங்கள் மாதிரி ஸ்நேகம் உண்டா கேட்டால் அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. பட் என்ன சொல்கிறது, இவருக்கு உங்கள் பயங்கரமாக இவங்களுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. பட் நீங்கள் ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்டே தான் இவருக்கு தப்பாக போச்சு. ஓகே, மற்றபடி இவருக்கு உங்களை விட்டுட்டு போகணும் இல்லைங்க உங்களை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இல்லை. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டை கேட்காம இருந்தால் கடைசி வரைக்கும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத் கோயினாக கொண்டு போயிருப்பார். ஓகே, நீங்கள் அது கேட்டால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய ப்ராப்ளமாக போயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் ஸ்நேகம் உண்டை கேட்டால் அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஒரு அளவுக்கு கடந்த ஒரு ஸ்நேகம், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து சில விஷயங்கள் இவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பயங்கர பிரில்லியண்டான ஒரு பர்சன். இவருக்கு வந்து உங்களை பற்றி A to Z தெரியும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சேசிங் பண்ணலை, இவங்களுக்கு வந்து மைண்டு கொடுக்கலை, இவங்களை ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணலன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் என்னடா ஆளை காணலையே, ஆள் இருக்காங்களா இல்லையா, அந்த ஒரு சுச்சுவேஷனாக என்னாச்சு இப்படிலாம் இல்லையே, இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கும் இவங்க லைஃப்பில், ஏன் நம்மளை எப்பவும் சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ இல்லைங்க செத்துருவேன்னு சொல்லுவாங்க, நீ தான் என் உலகம்னு சொல்லுவாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் இல்லையே, நம்ம ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி வைக்கிறது, நம்ம ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷனும் நம்ம நின்றுட்டு உண்டு. எப்பவும் நம்ம பின்னாடி ஓடி ஓடி வருவாங்க, இதை நம்ம ஆளை காணலையே என்ன ஆச்சு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களும் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இவங்களும் நம்மளை பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. இவருக்கு நீங்கள் பிளாக் பண்ணி வச்சாலும் இவருக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், பட் நீங்கள் வரல. ஓகே, நீங்கள் வரலன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பயங்கர சங்கடம் உண்டு. ஏன்னா இவங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, ஸ்நேகம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, பயங்கர சங்கடம் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் ஹாப்பியாக கேட்டால் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் ஆப்ஷன்ஸ் உண்டு, சந்தோஷமாக இருக்கிறவங்க கேட்டால் சந்தோஷமாகவும் எந்த ஒரு ஆஃபர் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வேணாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இதில் ஒரு சிலருக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஆப்ஷன் மேபி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கார்டோட எனர்ஜியில் வச்சு பார்க்கும்போது ஸ்நேகம் கொஞ்சம் கூடி போச்சு. நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் வந்து கூடி போச்சு, அதனால இந்த போஸ்ட் உங்களோட வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் ஒரு லிமிட்டாக ஒரு கொஞ்சம் என்ன ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும். நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் கூடி போச்சு, அதனால் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஆகிப்போச்சு. இந்த ஒரு போஸ்ட் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு இல்லைங்க ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறது. அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் கொடுத்த எல்லாமே நமக்கு வந்து அளவுக்கு மீறினா 50 நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்நேகம் அப்படி தான். அளவுக்கு மீறும்போது நமக்கு அதுவும் நமக்கு நஞ்சு தான். அப்போ நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ஓவராகி போனதுனால தான் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாக்காதது. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் ஆப்ஷன்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு கார்டு நமக்கு இங்கே வரவே இல்லை, சந்தோஷமாகவே இல்லை. இதில் ஒரு சிலருக்கு மேபி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு மேபி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு கிளாரிட்டி இல்லை. எது குறித்து கிளாரிட்டி இல்லைன்னா அவருக்கு எதை குறித்து கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சடனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன? நீங்கள் ஏன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க? எப்பவும் இந்த ஒரு பர்சனுக்கு அவைலபிளாக இருந்தீங்களே, எப்பவும் இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டு கொடுத்துட்டே இருந்தீங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன் இவங்க நம்மளை சேசிங் பண்ணல? கிளாரிட்டி இல்லை இவங்களுக்கு. என்னவா இருக்கும் அந்த ஒரு மேபி வேறு யாராவது இவங்க லைஃப்பில் வந்துட்டாங்களா, இல்லைங்க நம்ம ஞாபகத்தில் தான் இருக்காங்களா, ஒரு கிளாரிட்டி இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இனி இவங்க லைஃப்பில் வருவீங்களா வரமாட்டிங்களா, வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாமா, அந்த ஒரு சுச்சுவேஷன் கிளாரிட்டி இல்லை. வருவீங்களா வரமாட்டிங்களா, வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ணக்கூடாது, இந்த ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 ஆஃப் கப்ஸ் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் மேபி இவங்க யாரோ ரொம்ப டீப்பாக நம்பின யாரோ வந்து ஒரு பர்சனை வந்து
சீட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் உங்களை சீட் பண்ணிட்டு போனாங்கன்னா தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனுக்கு வந்து சரியான பாடம் கொடுத்துருண்டு. இவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைங்க இவரோட ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இவர் யாரை ரொம்ப டீப்பாக நம்பினாங்களோ அவங்களாம் அந்த பர்சனை கூட இருந்து இந்த ஒரு பர்சனை என்ன சொல்லுது சிதைச்சிட்டு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு ஏதோ ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைங்க தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு கூட இருந்து இந்த ஒரு பர்சன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு உண்டு. அது இவங்களுக்கு எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு பர்சன் வந்து யாரையாவது நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, கண்மூடித்தனமாக நம்புவாங்க. ஓகே, அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. அப்படி யாரையாவது நம்பிட்டாங்கன்னா அப்படி கண்மூடித்தனமாக அந்த ஒரு பர்சன் நம்புவாங்க. அப்போ தேர்ட் பார்ட்டியே இல்லைன்னா இவர் ஆப்ஷனையோ இவர் கண்மூடித்தனமாக நம்பிட்டு உண்டு. அவங்க பண்ணுற நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சும் இந்த ஒரு பர்சன் கண்மூடித்தனமாக நம்பிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி இவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அதனால கூட இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட வேல்யூ மனசிலாகுது. தேர்ட் பார்ட்டி இந்த இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு பர்சனுக்கு துரோகம் பண்ணிட்டு உண்டு, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்கள்கிட்ட எதுவுமே காட்டிக்கலையாக இருக்கும், எல்லாம் ஓகே, என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா ஈகோ இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரமாக தான் தோத்துட்டேன்னு காட்டவே மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈகோ திம்புற ஆட்டிடியூடில் இருக்கிறவங்க எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் ஓகே என்னோடய லைஃப் அடிப்பொலியாக போயிட்டு தான் காட்டுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அவங்க தோற்றது மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரை நம்பின எல்லாரும் இவருக்கு குழி பறிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் கூட ஹாப்பி கிடையாது. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு பர்சனை ஏமாற்றிட்டு உண்டு. தென் 5 ஆஃப் கப்ஸ் ரொம்ப தலையை தொங்க போட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த ஹேர்மீட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது, ஹேர்மீட் கார்டு வந்துருக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற ஒரு சுச்சுவேஷன். எல்லா கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கார்டு கூட நமக்கு இங்கே வரவே இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் சந்தோஷம் இல்லை, பட் வெளியே உங்ககிட்ட தன்னோட ஈகோ எப்போவுமே ஈகோ தான் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். அதனால் வெளியே இவங்க எந்த மாதிரி வேணாலும் சீன் காட்டலாம். ஓகே, பட் சுத்தமாக ஹாப்பி ஒன்றும் கிடையாது. இவர் யாரெல்லாம் நம்பினாங்களோ எல்லோரும் இவர் ஏமாற்றிட்டு. மேபி இந்த ஒரு பர்சன் வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். இவர் கூட நிற்கிறவங்க இந்த ஒரு பர்சனை வந்து வச்சுருக்காங்கன்னா இவரை வச்சு ஏதோ யூஸ் இருக்குது. மற்றபடி எமோஷ்னல் சந்தோஷமோ ஒரு சப்போர்ட்டோ ஒன்றும் கிடையாது. இவரை வச்சு அவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு யூஸ் இருக்குது. அதனால இவரை வச்சுருக்காங்க. அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. என்ன சொல்லுது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேனே, எல்லாம் என்னை விட்டு போச்சு, அந்த ஒரு சுச்சுவேஷன். ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் எப்படி சடனாக சேஞ்ச் ஆகிட்டீங்க. இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு போஸ்ட்டை விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் போகவே மாட்டீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த அளவுக்கு இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் சேசிங் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன ஆச்சு அதை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு உங்கள் லைஃப்பில் அதை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. தென் இவரை நம்பின எல்லாரும் இவரை ஏமாத்திட்டு உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நைட் ஆகக்கூடிய டைமில் ஒரு கப்பு உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும்னு இவருக்கு ஒரு கப்பு உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும் என்ன உண்டு. காரணம் என்னென்னா இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, என்னோடய நஷ்டத்தை புரிஞ்சுக்க எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு என்னை ஹீல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு யாரும், ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். அதனால் இவங்களுக்கு நைட் ஒரு கப் ஆஃபர் பண்ணணும் என்ன உண்டு. பட் ஈகோ வேறு ஒன்றும் இல்லை, ஈகோ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அதை நான் சொல்லிட்டாங்க இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டுன்னு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணுறாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த நமக்கு பேஜ் ஆஃப் சோர்ஸ் கார்டு வந்துருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணுறாங்க. மேபி நீங்களும் இந்த ஒரு பர்சன் வந்து சோஷியல் மீடியா வழியே நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். அதிகமாக அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் தான் கான்டெக்ட் பண்ணியிருக்கலாம். அது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் வந்து
என்ன சொல்கிறது, தூரத்து என்னோட டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரீட்டு இல்லைனா டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட் இந்த மாதிரி இருக்கலாம். டிஸ்டன்ஸ் உண்டு, உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் டிஃப்ரென்ஸ் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்த ஒரு பர்சன் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது சோஷியல் மீடியாலேயோ இல்லை இங்கே வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சிருந்து பார்க்குறதோ இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஏதோ உங்களுக்கு டீட்டெயில் கேட்குறதோ சேசிங் பண்ணுறாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னொரு பர்சன் உங்களை பற்றி ஒரு என்ன சொல்லுது ஒரு டீட்டெயில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி இந்த ஒரு பர்சனை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு டீட்டெயில் கூட தெரியல. கரண்ட் சுச்சுவேஷன் அதை குறித்து இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன நடந்துச்சு லைஃப்பில், ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னா இவரோட மைண்டுக்குள்ள என்னன்னா, இவர் என்ன பண்ணாலும் இவரோட காலை பிடிச்சி நீங்கள் வருவீங்கன்னு இவங்களுக்கு தெரியும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அதை நீங்கள் பண்ணலை. அதனால தான் இவ்வளோ தூரம் அவருக்கு சங்கடம். இவ்வளோ தூரம் இவர் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா அதனால தான். ஓகே, அதில் இவருக்கு லைஃப் 9 கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டில்ல. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போஸ்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் ஒன்றும் ஹாப்பி கிடையாது. இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டில்ல. இவருக்கு அங்கே தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் ஒட்டப்பட்ட சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் அது ஒரு போஸ்ட்டுக்கு தெரியுது. நம்ம ஒரு மூமெண்ட் டு மூமெண்ட் என்னென்னா ஓகே கான்டாக்ட் பண்ணணும்னு என்ன உண்டு, பட் ஈகோ. நீங்கள் வந்தால் கொள்ளலாம், இவங்க கான்டாக்ட் பண்ணனா கொஞ்சம் பாடு உண்டு. வேறு ஒன்றும் இல்லை, ஈகோ. அவ்வளோ சீக்கிரமாக நான் தோற்று போவேன். பட் ஃபியர் உண்டு. இனிமேல் நம்ம போயாச்சுன்னா நம்மளை வந்து நோன்னு சொல்லிவிடுவாங்களோ, நம்மளை வேண்டான்னு சொல்லிவிடுவாங்களோ, இல்லைங்க நம்மளை மூஞ்சில் அடித்த மாதிரி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த ஒரு ஃபியர் உண்டு. அதுவும் காரணம் உண்டு. ஏன்னா இன்னொரு போஸ்டருக்கு தெரியும் நம்ம பண்ண விஷயங்கள் அப்படி கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க, சேசிங் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ண விஷயங்கள் அப்படி. இவருக்கு பண்ண விஷயம் இவருக்கு தெரியும்ல, வேறு யாருக்கு தெரியாது, இவருக்கு தெரியல. இவர் என்ன விஷயம் பண்ணியிருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மைண்ட் கேம் கழிச்சிட்டு எல்லாம் பழிந்துக்கு உங்கள் மேலே போட்டுட்டு, அதனால நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. அவர் கரெக்டாக தெரியும் இருக்குது, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஆஃபரும் கொண்டு போய் வச்சுட்டு கண்டிப்பாக இவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, நம்ம நோன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால நம்ம போகிறது சரியில்லை, நம்ம தோற்று போயிடுவோம், நம்மளோட பவர் போயிடும், நம்மளோட வேல்யூ போயிடும், இல்லைங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. நம்மளாம் போய் தோற்று போயிட்டோன்னா மறுபடியும் இந்த ஒரு போஸ்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்களோ, அந்த ஒரு ஃபியர் உண்டு. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்களோ, அந்த ஒரு ஃபியர் உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே, ஓடி வரணும்னு என்ன உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. இந்த ஒரு பர்சனுக்கு என்னென்னா ஓடி வரணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணி அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு ஏற்கனவே ஈகோ. இவர் ஆக்ஷன் நடக்கணும்னு நினைக்கும் போது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து இப்போ போகிறது சரியில்லை, இப்போ போனால் கண்டிப்பாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, நம்ம நேம் கெட்டு போயிடும், நமக்கு பவர் போயிடும், நம்மளோட வேல்யூ போயிடும், நம்ம தோற்று போயிடுவோம். ஓகே, வேறு ஒன்று தோற்று போயிடும்னு இவருக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அது இல்லாமல் இவருக்கு ஓடி வரணும்னு என்ன உண்டு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும். அவங்கள வந்து சந்திக்கணும், நேரில் வந்து பேசணும். தூரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், எல்லாம் ஓடி வரணும்னு என்ன உண்டு. இந்த கனெக்ஷனை வந்து நம்ம புதுசாக பார்க்கணும், இதை வந்து முன்னோட்டு கொண்டு போகணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டு இனிமேல் நம்ம இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம பாசிட்டிவ் நடந்த விஷயங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாம் என்ன உண்டு, பட் ஈகோ. ஃபேஷியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கனெக்ஷனில். நமக்கு ஃபேஷியல்ஸ் கார்டு வந்திருக்கு. டைம் எடுத்துக்கும். இந்த ஒரு பர்சனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஈகோ டெத் ஆகாது. ஈகோ டெத் ஆனால் மட்டும்தான் இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுத்து வர்றதுக்கு 12 days ஆகலாம், இல்லைங்க 12 months ஆகலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு என்னென்னா தோற்று போயிடும் அந்த பயம், வேறு ஒன்றும் கிடையாது. வந்தால் கண்டிப்பாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு தள்ளிடுவாங்க, நம்ம பவர் போயிடும், நம்ம வேல்யூ போயிடும், நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸ்நேகம் உண்டா கேட்டால் ஸ்நேகம் உண்டு. ஏன்னா அவருக்கு ஸ்நேகம் இருக்கிறனால தான் உங்களை தவிர்த்து இப்போ வேறு யாரையும் தேர்ட் பார்ட்டி இத்தனை ஃபோர்த் பார்ட்டி இருந்தாலும் அவருக்கு அதில் சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. இவருக்கு சந்தோஷம், ஹாப்பி, ஸ்நேகம் எல்லாம் அவங்க மேலே தான். பட் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஈகோ, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, பட் ஆக்ஷன் எடுப்பாங்க, டைம் எடுத்துக்கும். ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூன் இம்பார்ட்டன்ட், தென் ஜூலை இம்பார்ட்டன்ட், தென் செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட்,
இந்த மந்தில் உங்களுக்கும் இந்த மந்திரத்துக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசினேட் ஆகும். நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்ச் நம்பர் பார்த்தீங்கன்னா 555 இம்பார்ட்டன்ட், 777 இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு டேட்டா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசினேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.